அண்ணாமலை படத்தை வைத்து ஆடு வெட்டியவர்கள் மீது நடவடிக்கை. கோவை ஆட்சியரிடம் இந்து மக்கள் சேவா அமைப்பு மனு. கடந்த 6ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் தேசிய நெடுஞ்சாலையில் ஆடு ஒன்றின் கழுத்தில் அண்ணாமலையின் படத்தை அணிவித்து ஆடு வெட்டப்பட்ட வீடியோ வைரலானது. இதனை கண்டித்து இந்து மக்கள் சேவா இயக்கம் சார்பில் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடியிடம் கால்களை மடக்கி மண்டியிட்டு அண்ணாமலை படத்துடன் மனு அளிக்க வந்தனர். இதுகுறித்து இந்து மக்கள் சேவா இயக்கம் தலைவர் மணிகண்டன் பேசுகையில், ஆடு வெட்டுகிற காட்சிகள் வெளிவந்த பின்பும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கைகள் இல்லை. ஆனால் எம்பி கங்கனா மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கோவையிலிருந்து திமுக ஆதரவு பெற்ற பெரியார் திராவிட கட்சிகள் பாராட்டி மோதிரம் அனுப்பியுள்ளனர். இப்படிப்பட்ட சூழலில் தொடர்ந்து வன்முறையை தூண்டுபவர்கள் மீது நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று மனு அளித்துள்ளதாக தெரிவித்தார். தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரும் கோவை பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்ட திரு அண்ணாமலை அவர்கள் தோல்வியடைந்ததை கொண்டாடும் விதமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே தேசிய நெடுஞ்சாலையிலே அண்ணாமலையினுடைய படத்தை வைத்து ஒரு ஆட்டை நடு ரோட்டில் வைத்து ஒரு அப்பாவி பிராணிய வாயில்லாத பிராணியை கொடூரமான முறையில் வெட்டி அந்த ரத்தத்தை எல்லாம் கீழே தெளித்து அண்ணாமலை பலியாடு என்று சில சிறுவர்களை வைத்து கோஷமிட்டிருக்கிறார்கள். சிறுவர்கள் மனதிலே வன்மத்தை கக்கியிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. அதனால் இன்று ஜனநாயக முறையிலே அண்ணாமலை அவர்களுடைய ஆட்டு தலையில் வைத்து வெட்டியவர்கள் மீது தமிழக காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் அண்ணாமலை படத்தோடு முட்டி ஓட்டு அகிம்சை முறையிலே மனு கொடுக்க வந்திருக்கின்றோம். இதுக்கு பிறகாவது தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த நாட்டில் இந்த மாநிலத்திலே வாழக்கூடிய அனைவருக்கும் சட்டம் ஒன்றுதான் என்றால் நெடுஞ்சாலையிலே ஒரு தேசிய கட்சியை சேர்ந்த வேட்பாளர் கோவையிலே 4,50,132 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். எங்களை போல உள்ளவர்கள் எல்லாம் எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் அண்ணாமலைக்காக வீடு வீடாக வீதி வீதியாக பிரச்சாரம் செய்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளருக்கு இன்று அவரை அச்சுறுத்தும் விதமாக பாதுகாப்பு இல்லை என்கின்ற போது எங்களை மாறி பணி செய்திருக்கிறவர்களுக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு என்று இதை நாங்கள் கேட்கவில்லை, பொதுமக்கள் கேட்கின்றார்கள், நடுநிலையான பொதுமக்கள். அதனால் உடனடியாக தமிழக காவல்துறையும் இந்த அண்ணாமலையினுடைய படத்தை வைத்து நடு ரோட்டிலே வெட்டியவர்கள் மீது ஆடை வெட்டி பலியாடு என்று கூறியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இன்று கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு வந்துள்ளோம்.